எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. நாம ஏன் இன்னும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகல? நாம கஷ்டப்படுறது மத்தவங்களுக்கு தெரியுது, ஆனா நாம ஜெயிக்கிறது ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு? புத்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு. உன்னோட வெற்றியோட சத்தம் வெளியே கேட்கணுமே தவிர நீ போற பாதை வெளியே தெரியக்கூடாது. அதாவது சில விஷயங்களை நீங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிருந்தாலே பாதி வெற்றி உங்க கைக்கு வந்துடும். அந்த 12 ரகசியங்கள் என்னன்னு பாப்போம். 1. உங்களோட பெரிய பிளான், த மாஸ்டர் பிளான். ஏன் இத ரகசியமா வைக்கணும்? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஆழம் தெரியாம காலை விடாதேன்னு சொல்வாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆழம் தெரிஞ்சாலும் அத அடுத்தவங்கிட்ட சொல்லாத. ஏன்னா நீங்க ஒரு பெரிய இலக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை ஏன் ரகசியமா வைக்கணுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. அந்த போலி திருப்தி, ஐடென்டிட்டி பிரிமெச்சூர் கிராட்டிஃபிகேஷன். நாம ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், இல்ல ஒரு பெரிய கார் வாங்க போறோம்னு 4 பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க அப்படியா, சூப்பர்பா, கலக்கு அப்படின்னு பாராட்டுவாங்க பாருங்க. அந்த நிமிஷமே நம்ம மூளைக்கு ஒரு மெசேஜ் போயிடும். அதாவது அந்த காரியத்தை நாம செஞ்சு முடிச்சிட்டோங்கிற ஒரு போலி திருப்தி கிடைச்சிடும். இதனால அந்த வேலையை நிஜத்துல செஞ்சு முடிக்கணுமேங்கிற அந்த வெறி நமக்கே தெரியாம குறைஞ்சிடும். அப்புறம் என்னாகும்? அந்த பிளான் வெறும் பேச்சோடையே நின்னுடும். நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்கன்னு நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா? இப்ப எதுக்கு உனக்கு இந்த ரிஸ்க்? இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லியே உங்களோட தன்னம்பிக்கையை உடைக்க ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கும். நீங்க ஒரு விதை போடுறீங்கன்னா அது மண்ணுக்குள்ள ரகசியமா இருந்தாதான் முளைக்கும். அதை வெளியே எடுத்து எல்லாருக்கும் காட்டிக்கிட்டே இருந்தா அது செடியாவே மாறாது. நீங்க உங்க பிளானை சொல்லிட்டீங்கன்னா, என்னப்பா ஆச்சு அந்த வேலை, இன்னும் ஆரம்பிக்கலையா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அழுத்தத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் தப்பா போக வாய்ப்பு இருக்கு. மாற்றம் வரும்போது ஈஸியா இருக்கும். பிளான் பண்ணும்போது ஒன்னு நினைப்போம், ஆனா நடக்கும்போது வேற மாதிரி நடக்கும். உங்க பிளானை ரகசியமா வச்சிருந்தா சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரூட் மாத்திக்கலாம். ஆனா ஊருக்கே சொல்லிட்டீங்கன்னா, அன்னைக்கு அப்படி சொன்னியே, இப்ப ஏன் இப்படி பண்றன்னு மத்தவங்களுக்கு பதில் சொல்லியே நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வெற்றி ஒரு அணுகுண்டு மாதிரி இருக்கணும். அது வெடிக்கிற சத்தம் தான் இந்த உலகத்துக்கு கேட்கணுமே தவிர நீங்க எப்ப திரிக்கில்லுனீங்க, எப்படி மருந்து வச்சீங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தமில்லாம வேலை செய்யுங்க. உங்க வெற்றி மத்தவங்களுக்கு சத்தமா பதில் சொல்லட்டும். 2. உங்களுடைய தான தர்மங்கள், யோர் சேரிட்டி. ஏன் இத ரகசியமா செய்யணும்? நாம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம்னா அது அந்த மனுஷனோட பசியையோ இல்ல தேவையோ தீர்க்கிறதுக்காக இருக்கணுமே தவிர நம்ம பேரை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. இதை ஏன் ரகசியமா வச்சுக்கணும்னு புத்தர் சொல்றாருன்னா, மன தூய்மை கெட்டு போகும். பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன். உதவி செய்யறப்ப நாம ஒரு பெரிய காரியம் பண்றோங்கிற எண்ணம் வந்தாலே அங்க அன்பு போய் அகங்காரம் வந்துடும். நீங்க ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதை 4 பேர்கிட்ட சொல்லும் போதோ இல்ல போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போடும்போதோ அந்த உதவி அங்க ஒரு வியாபாரமா மாறிடுது. அதாவது நீங்க உதவி செஞ்சுட்டு பதிலுக்கு மரியாதையும் புகழையும் எதிர்பார்க்கறீங்க. ரகசியமா செய்யற உதவிதான் உங்க மனசை சுத்தப்படுத்தும். பெறுபவரின் மரியாதை, டிக்னிட்டி ஆஃப் த ரிசீவர். நீங்க யாருக்கு உதவி செய்றீங்களோ அவங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கும். நாம செய்யற உதவிய ஊர் ஃபுல்லா சொல்லும்போது அந்த மனுஷனை ஊர் முன்னாடி இவன் ஒரு ஏழை, இவன் என்கிட்ட உதவி வாங்கினவன்னு அடையாளப்படுத்துற மாதிரி ஆயிடும். அந்த மனுஷனோட மனசு கஷ்டப்படும். ஒரு உண்மையான உதவிங்கிறது வாங்குறவங்களுக்கு கூச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது. பெரியவங்க சொல்வாங்க, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. நீங்க செஞ்ச உதவியை நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த நல்ல காரியத்தோட சக்தி அல்லது புண்ணியம் அங்கேயே முடிஞ்சு போயிடும். அதை ஒரு ரகசியமா வச்சிருக்கும் போதுதான் அது உங்க ஆத்மாவுக்கு ஒரு பலத்தை தரும். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு அதை வச்சு விளம்பரம் தேடிக்கிறாங்க. ஆனா நிஜமான மனிதாபிமானங்கிறது அமைதியானது. நீங்க ரகசியமா உதவி செஞ்சா அந்த கடவுளுக்கோ இல்ல அந்த பிரபஞ்சத்துக்கோ உங்க மனசு தெரியும். அந்த பிரதிபலன் உங்களுக்கு வேற ஒரு ரூபத்துல நீங்க கஷ்டப்படும் போது கண்டிப்பா வந்து சேரும். சிம்பிளா சொல்லணும்னா, உதவிங்கிறது ஒரு பூ மாதிரி. அது பாட்டுக்கு ஒரு ஓரமா பூத்து மத்தவங்களுக்கு வாசம் கொடுக்கணும். அதை கையில எடுத்து ஆட்டிக்கிட்டே இருந்தா வாசமும் போயிடும், பூவும் கசங்கிடும். விளம்பரம் இல்லாத உதவிதான் உண்மையான மனிதாபிமானம். 3. குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலி மேட்டர்ஸ். ஏன் இதை 4 பேர்கிட்ட சொல்லக்கூடாது?
வீடுன்னு இருந்தா சண்டே சச்சரவு வர்றது ரொம்ப சகஜம். ஆனா அந்த பிரச்சனை வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியே போகவே கூடாது. ஏன்னா மத்தவங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்டா மாறிடும். நாம ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு தாங்காம ஒரு நண்பர்கிட்டயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ நம்ம குடும்ப பிரச்சனைய சொல்லுவோம். நாம என்ன நினைப்போம்னா அவங்க நமக்கு ஆறுதல் சொல்வாங்கன்னு. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற உலகத்துல 80% பேருக்கு உங்க பிரச்சனை ஒரு டைம் பாஸ் கதை தான். நீங்க சொல்லும்போது வருத்தப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள அப்படியா சங்கதி, இவன் வீட்லயே இப்படிதான் நடக்குதான்னு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வரும். தீர்வு கிடைக்காது, குழப்பம்தான் மிஞ்சும். உங்க குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு உங்ககிட்டயும் உங்க குடும்பத்துக்கிட்டயும் மட்டும்தான் இருக்கு. நீங்க வெளியே சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன் இதெல்லாம் பொறுத்துக்கிற, நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்ற விஷயம் உங்க குடும்பத்தை இன்னும் பிரிக்கதான் செய்யுமே தவிர சேர்க்காது. நேரம் மாறும், ஆனா பேச்சு மாறாது. உங்களுக்கும் உங்க துணைக்கோ இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கோ இன்னைக்கு சண்டை வரலாம். ஆனா நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவீங்க. ஆனா நீங்க யார்கிட்டயாவது உங்க குடும்பத்தை பத்தி தப்பா சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க மனசுல உங்க குடும்பத்தை பத்தின அந்த நெகட்டிவ் பிம்பம் அப்படியே இருக்கும். நீங்க சமாதானம் ஆனாலும் அவங்க உங்களை ஒரு மாதிரி தான் பாப்பாங்க. பலவீனமாயிடும். உங்க குடும்பத்துல இருக்கிற ஓட்டைகளை நீங்களே வெளியே காட்டி கொடுக்கும்போது வெளியாட்கள் அதை வச்சு உங்களை ஈஸியா மட்டம் தட்டுவாங்க. உங்க பலவீனத்தை நீங்க ரகசியமா வச்சிருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, வீட்டுக்குள்ள நடக்கிறது போர்க்களமா இருந்தாலும் சரி, அது வீட்டுக்குள்ளேயே முடியணும். வெளியே வரும்போது அந்த போர்க்களத்தோட தழும்பு கூட உங்க முகத்துல தெரியக்கூடாது. குடும்பங்கிறது ஒரு ரகசிய பெட்டி மாதிரி. அதை நீங்களே திறந்து காட்டிட்டா அதுக்கப்புறம் அதுல பாதுகாப்பு இருக்காது. அடுத்தது 4, உங்களுடைய ஆன்மீக பழக்கங்கள், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். ஏன் இதை ரகசியமா வச்சுக்கணும்? இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல தியானம் பண்றதை விட தியானம் பண்ற மாதிரி போட்டோ எடுத்து போடுறது தான் அதிகமாயிடுச்சு. ஆனா ஆன்மீகங்கிறது வெளியே காட்டுற விஷயம் இல்லைங்கிறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அகங்காரம் தலை தூக்கும், த ஈகோ ட்ராப். நாம ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தியானம் பண்றோம் இல்ல ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை இத்தனை தடவை சொல்றோம்னு மத்தவங்க கிட்ட சொல்லும்போது நமக்கே தெரியாம ஒரு சின்ன கர்வம் உள்ள வந்துரும். மத்தவங்களை விட நாம ஏதோ ஒரு படி மேல இருக்கோம், நாம ரொம்ப சுத்தமானவங்க அப்படிங்கிற அந்த ஈகோ வந்துருச்சுனாலே அந்த ஆன்மீக பயிற்சியோட மொத்த பலனும் காலியாயிடும். ஆன்மீகங்கிறதே இந்த நான் என்ற அகங்காரத்தை அழிக்கத்தான். அதை வச்சே நாம பெருமை தேடிக்கிட்டா அதுல அர்த்தம் இல்ல. பரிசோதனைக்கு உள்ளாக்காதீங்க. அவாய்ட் ஜட்ஜ்மெண்ட். நீங்க உங்களோட ஆன்மீக அனுபவங்களையோ இல்ல பழக்கங்களையோ மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க அதை கிண்டல் பண்ணலாம், இல்லனா கேள்வி கேட்கலாம். என்னப்பா சாமி கும்பிடுறேன்னு சொல்ற, ஆனா உனக்கு இன்னும் கோபம் வருதே அப்படின்னு அவங்க கேட்கிற ஒரு கேள்வி உங்க நம்பிக்கைய சிதைச்சிரும். உங்களுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில இருக்கிற பந்தம் ஒரு ரகசிய காதல் மாதிரி இருக்கணும். அது வெளியே தெரியும் போது அதோட நெருக்கம் குறைஞ்சிரும். சக்தி விரயமாகும், எனர்ஜி லீக்கேஜ். ஆன்மீக பயிற்சிகள்ங்கிறது உங்களுக்குள்ள ஒரு சக்தியை சேமிக்கிற வேலை. அந்த அனுபவங்களை நீங்க வார்த்தைகளா மாத்தி மத்தவங்க கிட்ட பேசும்போது அந்த சக்தி வெளியே சிதறிடும். ஒரு குடத்துல தண்ணி நிரம்பணும்னா அது அமைதியா இருக்கணும். நீங்க அடிக்கடி அதை எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தா குடம் எப்பவும் நிறையாது. உங்க அமைதி தான் உங்க ஆன்மீகத்தோட வெளிப்பாடு. வேஷமாயிடும், பெர்ஃபார்மன்ஸ் வர்சஸ் டிவோஷன். எப்போ ஒரு விஷயத்தை நாம மத்தவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ நாம தெரியாமலேயே மத்தவங்களுக்காக அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதாவது மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ உங்க பக்தி ஒரு நடிப்பு மாதிரி ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, வேர் மண்ணுக்கு அடியில ரகசியமா இருந்தாதான் செடிக்கு தேவையான சத்தை கொடுக்க முடியும். அது வெளியே தெரிஞ்சா செடி வாடிடும். உங்க ஆன்மீகமும் அந்த வேர் மாதிரிதான், ரகசியமா இருக்கட்டும். பக்திங்கிறது ஒரு தனிப்பட்ட பயணம். அங்க நீங்க மட்டும்தான் இருக்கணும், மத்தவங்களோட பார்வை அந்த தேவையில்லை. அடுத்தது 5, உணவு பழக்கம், டயட்ரி ஹேபிட்ஸ். ஏன் இதை ஒரு ரகசியமா வச்சுக்கணும்? உணவே மருந்துன்னு சொல்வாங்க. நாம என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோங்கிறது நம்ம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இன்னைக்கு நான் டயட்ல இருக்கேன், நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிறதே ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. இதை ஏன் ரகசியமா வச்சுக்கணும்னா, தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கலாம். அவாய்ட் unnecessary டிபேட்ஸ். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க நான் இப்பதெல்லாம் வெள்ளை சக்கரை சாப்பிடுறதில்ல, இல்லனா நான் வீகன் ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னா போதும், அங்க இருக்கிற 10 பேரும் 10 விதமான அட்வைஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்னும் பண்ணாதுப்பா, எங்க தாத்தா 90 வயசு வரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டாருன்னு உங்களை குழப்ப ஆரம்பிச்சிருவாங்க.
உங்க முடிவை நீங்க யாருக்கிட்டயும் நிரூபிக்க தேவையில்ல. அமைதியா உங்களுக்கு சரி வராததை ஒதுக்கிக்கிட்டு போயிட்டே இருங்க. உங்களுடைய சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின். ஒரு டயட்டையோ இல்ல ஒரு நல்ல உணவு பழக்கத்தையோ நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அந்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு ஹீரோ உணர்வு வரும். ஆனா அந்த புகழ்ச்சி கிடைச்ச அடுத்த நாளே அந்த பழக்கத்தை விடுறதுக்கு உங்க மனசு துடிக்கும். ஏன்னா நீங்க அந்த பழக்கத்தை உங்களுக்காக செய்யாம மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ரகசியமா கடைபிடிக்கிற கட்டுப்பாடு தான் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். மத்தவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது. டோன்ட் ஆஃபெண்ட் அதர்ஸ். ஒரு விசேஷத்துக்கோ இல்ல நண்பர்கள் வீட்டுக்கோ போகும்போது உங்க உணவு பழக்கத்தை ரொம்ப பெருசா பேசினா அங்க பரிமாறுறவங்களுக்கு அது சங்கடமா இருக்கலாம். சாப்பாடுங்கிறது உடம்ப வளர்க்கறதுக்கு. அத மத்தவங்க முன்னாடி உங்க பில்டப்பாக பயன்படுத்தாதீங்க. 6வது, உங்களுடைய பயம் மற்றும் பலவீனம். ஏன் இத ரகசியமா வச்சுக்கணும்? வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி. இங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நாம நம்ப முடியாது. உங்க பயத்தையும் பலவீனத்தையும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது உங்க கையில இருக்கிற ஆயுதத்தை எதிரிக்கிட்டேயே கொடுக்கற மாதிரி. ஏன் இத ரகசியமா வைக்கணும்னா, ஆயுதமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வல்னரபிலிட்டி ஆஸ் அ வெப்பன். உங்களுக்கு எது மேல பயம், உங்களுக்கு எது வராது, உங்களை எப்படி ஈஸியா நோகடிக்கலாங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்னைக்கு இருந்தாலும் அதை அவங்க உங்களுக்கு எதிரா பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தோள் கொடுக்கற நண்பன் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துல உங்களுக்கு எதிரியா மாறலாம். அப்போ முதல்ல அவன் தாக்குற இனம் உங்களோட அந்த பலவீனம் தான். பரிதாபம் வேணாம், மரியாதை வேண்டும். உங்க பயத்தை சொல்லும்போது மத்தவங்க உங்க மேல பரிதாபப்படலாம். ஆனா பரிதாபம் காட்டுற இடத்துல மரியாதை இருக்காது. இவன் ஒரு பயந்தாங்கொள்ளி இல்லனா இவனுக்கு இது வராதுன்னு ஒரு முத்திரைய உங்க மேல குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு சாதிச்சாலும் அந்த பலவீனத்தை வச்சே உங்களை எடை போடுவாங்க. உங்களுக்குள்ளேயே முடிவெடுங்க. இன்டர்னல் பேட்டில். பயம்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இருட்டறை மாதிரி. அங்க வெளிச்சத்தை நீங்க தான் கொண்டு வரணும். மத்தவங்க கிட்ட அதை சொல்லும்போது அவங்களோட பயத்தையும் உங்க மேல திணிப்பாங்க. ஆமாம்பா, எனக்கும் அது பயமாதான் இருக்கு, அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி உங்களை இன்னும் பயமுறுத்துவாங்க. உங்க பயத்தை நீங்க தனியா நின்னு ஜெயிக்கும் போது கிடைக்கிற தைரியமே தனிதான். மறைத்து வைப்பதும் ஒரு தைரியம்தான். புலி பதுங்கிறது பயத்துல இல்ல, அது தன் பலத்தை மறைச்சு வச்சு சரியான நேரத்துல பாயுறதுக்கு. அதே மாதிரி உங்க பலவீனம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதை சரி பண்ற வேலையில ரகசியமா இறங்குங்க. உலகம் முன்னாடி ஒரு பாறையா நில்லுங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பலவீனத்தை நீங்க மட்டும் அறிஞ்சா அது உங்களோட பாடம். அதையே மத்தவங்க அறிஞ்சா அது அவங்களுக்கு ஆயுதம். உங்க ஆயுதத்தை அடுத்தவங்க கையில கொடுக்காதீங்க. உங்க பயம் உங்க ரகசியமா இருக்கட்டும். உங்க தைரியம் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தெரியணும். 7வது, உங்களுடைய வருமானம், யோர் வெல்த் ஆர் இன்கம். ஏன் இத ரகசியமா வச்சுக்கணும்? பணம்னு வந்துட்டா அங்க பாசம், நட்பு எல்லாம் 2வது பட்சமா போயிடும். உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, உங்க சொத்து மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் உங்களை ஒரு மனுஷனா பார்க்க மாட்டாங்க, ஒரு நம்பரா தான் பார்ப்பாங்க. நீங்க கம்மியா சம்பாதிச்சா இவன் இவ்வளவுதானான்னு ஒரு ஏளன பார்வை வரும். அதிகமா சம்பாதிச்சா இவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன்னு ஒரு பொறாமை வரும். நீங்க பேசுற அறிவோ உங்க குணமோ அங்க மதிக்கப்படாது. உங்க வருமானம் தான் உங்களுக்கான அடையாளமா மாறிடும். தேவையில்லாத கோரிக்கைகள், அன்வான்ட் ரிக்வெஸ்ட்ஸ். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா உடனே கடன் கேட்க ஒரு கூட்டம் வரும். நெருங்கின சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ கேட்கும்போது உங்களால கொடுக்கவும் முடியாது, கொடுக்காமலும் இருக்க முடியாது. பணம் கொடுத்தா பணம் போயிடும், கொடுக்கலன்னா உறவு போயிடும். இந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு நீங்களே உங்களை தள்ளிக்காதீங்க. உங்க கையிருப்பு ரகசியமாயிருந்தா இந்த தொல்லை இருக்காது. திருஷ்டியும் பொறாமையும். இது கொஞ்சம் நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறையில உண்மை. நீங்க கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறும்போது அதை மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அதை கேட்டு சந்தோஷப்படுறவங்கள விட நமக்கு இப்படி அமையலையேன்னு ஏங்குறவங்க தான் அதிகம். அந்த எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்க வளர்ச்சியை கூட பாதிக்கலாம். பாதுகாப்பு அச்சுறுத்தல், சேஃப்டி இஷ்யூஸ். இன்னைக்கு இருக்கிற காலத்துல உங்களை பத்தின எல்லா விவரமும் ஆன்லைன்ல இருக்கு. இதுல நீங்களே உங்க வருமானத்தை பத்தி வெளியே சொல்லும்போது அது தேவையில்லாத ஆபத்துகளை இழுத்துட்டு வரும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்ற காலத்துல பணத்தை ரகசியமா வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சிம்பிளா சொல்லணும்னா,
ஆத்துல தண்ணி எவ்வளவு போகுதுன்னு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். ஆனா ஆழத்துல எவ்வளவு முத்து இருக்குன்னு அந்த ஆத்துக்கு மட்டும்தான் தெரியணும். உங்க வருமானம் அந்த முத்து மாதிரி. காசு சட்டப்பைக்குள்ள ரகசியமா இருக்கணும். ஆனா உழைப்பு மட்டும்தான் நெத்தியில வேர்வையா தெரியணும். 8வது, கடந்த கால கசப்புகள், பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். ஏன் இத பேசிட்டே இருக்கக்கூடாது? நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு இதுதான். தப்பு பண்ணது தப்பில்ல, ஆனா அந்த தப்பையே ஒரு டிராமா மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய பலவீனம். நீங்க உங்க கடந்த கால தப்ப அடிக்கடி சொல்லும்போது உங்க மூளைக்கு அந்த தப்பு தான் முக்கியம்னு தோண ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை நீங்க திருப்பி திருப்பி சொல்லும்போது அது உங்க ஆழ் மனசுல ஆழமா பதியும். நீங்க முன்னாடி போகணும்னு நினைச்சாலும் அந்த தப்போட சுமை உங்களை பின்னாடியே இழுக்கும். அதுக்கு பதிலா அத ஒரு பாடம்னு மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கதை மாதிரி வெளியே சொல்லாதீங்க. மக்கள் உங்களை மாற விட மாட்டாங்க. People will not let you grow. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய அறிவாளியா நல்ல மனுஷனா மாறினாலும் நீங்க கடந்த கால தப்ப பத்தி பேசும்போது மக்கள் உங்களை அந்த பழைய கண்ணோட்டத்திலேயே தான் பாப்பாங்க. இவன் தானே அன்னைக்கு அப்படி பண்ணவன்னு ஒரு முத்திரை உங்க மேலேயே இருக்கும். நீங்க மாறிட்டாலும் மத்தவங்க உங்களை மாற விட மாட்டாங்க. அதனால அந்த தப்ப ரகசியமா வைக்கிறது தான் உங்க புது உருவத்துக்கு அழகு. பரிதாபமும் ஏளனமும், பிட்டி அண்ட் மாக்கரி. நீங்க உங்க தோல்விய பத்தி சொல்லும்போது நல்லவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா சில பேரு உனக்கு இது தேவையாதான் இருந்ததுன்னு மனசுக்குள்ள ஏளனம் பண்ணுவாங்க. உங்க கசப்பான நினைவுகளை மத்தவங்க கிட்ட பகிர்றது உங்க காயத்துல அவங்களே உப்பு போடுறதுக்கு சமம். உங்க காயத்தை நீங்க தான் ஆற வச்சுக்கணும். மத்தவங்க கிட்ட காட்டி அதை பெருசாக்க கூடாது. வெற்றியை தள்ளி போடும். நேரத்தை ஆற்றலை வீணடிக்கிறதுல இதுவும் ஒண்ணு. பழையதை நினைச்சு வருத்தப்படுற நேரத்துல நீங்க ஒரு புது விஷயத்த கத்துக்கலாம், இல்ல புது பிளான உருவாக்கலாம். பழையத பத்தி பேசிக்கிட்டே இருந்தா நீங்க இன்னும் அங்கேயே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த தப்ப ஒரு ரகசியமா வச்சுக்கிட்டு அமைதியா அதை சரி செஞ்சு காட்டுங்க. அதுதான் உண்மையான பதில். சிம்பிளா சொல்லணும்னா, ஆத்துல தண்ணி எவ்வளவு போகுதுன்னு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். ஆனா ஆழத்துல எவ்வளவு முத்து இருக்குன்னு அந்த ஆத்துக்கு மட்டும்தான் தெரியணும். உங்க வருமானம் அந்த முத்து மாதிரி. 9வது, மற்றவர்களுடைய ரகசியம், அதர் சீக்ரெட்ஸ். ஏன் இத பகிரக்கூடாது? நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். மத்தவங்க ரகசியத்தை சொல்லும்போது அதை இன்னொரு கிட்ட சொல்லி இதை யார்கிட்டயும் சொல்லிடாதேன்னு சொல்றது. இது எவ்வளவு ஆபத்துங்கிறத இப்ப பார்ப்போம். உங்களுடைய மதிப்பு அங்கேயே குறைஞ்சிடும். நீங்க ஒருத்தருடைய ரகசியத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அவங்க உங்ககிட்ட என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் வேற ஒருத்தரோட விஷயத்தையே இப்படி சொல்றானே, நாளைக்கு நம்ம விஷயத்தையும் இவன் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவான். உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு மனுஷனோட மிகப்பெரிய சொத்தே அவருடைய நம்பிக்கைதான். அத ஒரு சின்ன வதந்திக்காக எழுந்துடாதீங்க. சங்கிலி தொடர் வினை, செயின் ரியாக்ஷன். ஒரு ரகசியத்தை நீங்க வெளியே சொல்லும்போது அது ஒரு பெரிய சங்கிலி மாதிரி வளரும். யாருக்கு சொன்னீங்களோ அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. கடைசியில அந்த விஷயம் பூதாகாரமா மாறி உங்களுக்கு தான் பெரிய சிக்கலா வந்து முடியும். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிற பேச்சு கடைசியில உங்க மேலதான் திரும்பும். பழிவாங்கப்படும் அபாயம், ஃபியர் ஆஃப் பேக்ஃபயர். யாருடைய ரகசியத்தை நீங்க வெளியே சொல்றீங்களோ அவங்களுக்கு இது தெரிஞ்சா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. அது ஒரு தனிப்பட்ட பகையா மாறி உங்க நிம்மதியை கெடுக்கும். தேவையில்லாத எதிரிகளை உருவாக்குறதுக்கு நீங்க ஏன் உங்க நாக்க சும்மா வச்சுக்காம மத்தவங்க விஷயத்துல தலையிடணும்? நம்பிக்கையான மனிதனா இருங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனா நம்பிக்கைய வாங்க முடியாது. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து தன் மனசுல இருக்கிறத சொல்றார்னா அது அவர் உங்களை ஒரு நல்ல மனுஷனா, ஒரு சிறந்த தோழனா மதிக்கிறார்னு அர்த்தம். அந்த மதிப்பை காப்பாத்துங்க. அந்த ரகசியம் உங்க வாய்க்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஒரு கண்ணியமான மனிதர். சிம்பிளா சொல்லணும்னா, யாராவது தன் வீட்டு திறவுகோலை உங்ககிட்ட கொடுத்தா அதை நீங்க வேற யாருக்காவது கொடுத்துடுவீங்களா? இல்லையே. அப்படி ஏன் அவங்க மனசுங்கிற ரகசிய பெட்டியோட திறவுகோலை மத்தவங்க கிட்ட கொடுத்துடுறீங்க? மற்றவர்களுடைய ரகசியத்தை பாதுகாப்பது நீங்க ஒரு உயர்ந்த மனிதர் என்பதற்கான அடையாளம். அதை உடைக்காதீர்கள். 10. உங்களுடைய அறிவாளித்தனம். ஏன் எல்லா இடத்துலயும் இத காட்டக்கூடாது? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, நிறைகுடம் தழும்பாதுன்னு. ஆனா நிறைய பேரு தங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் மத்தவங்கள மட்டம் தட்டி நான் தான் புத்திசாலின்னு காட்டிக்க ஆசைப்படுவாங்க. இது ஏன் ஆபத்துன்னா, எதிர்ப்புகளை வளர்க்கும். இன்வைட்டிங் unnecessary காம்படிஷன்.
நீங்க ஒரு இடத்துல எனக்கு எல்லாம் தெரியும்னு மார்தட்டும் போது அங்க இருக்கிற மத்தவங்க உங்கள ஒரு போட்டியாளரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவன் என்ன இவ்வளவு பேசுறான், இவனை விட நாம யாருன்னு காட்டணும்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். தேவையில்லாத பொறாமை, உங்களுக்கு எதிரான குரூப்பிசம் உருவாக இதுதான் முதல் காரணம். அமைதியா இருக்கிற ஒரு புத்திசாலி மத்தவங்க கண்ணுல படாமலே ஜெயிக்க முடியும். கத்துக்கிற வாய்ப்பை இழப்பீங்க. ஸ்டாப் லேர்னிங். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனநிலை வந்துட்டாலே அப்புறம் நீங்க புதுசா எதையுமே கத்துக்க மாட்டீங்க. ஆனா ஒரு உண்மையான புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, தனக்கு தெரிஞ்சத மத்தவங்க கிட்ட பேசாம மத்தவங்க கிட்ட இருக்கிற புது விஷயத்த கவனிக்க ஆரம்பிப்பான். நீங்க அமைதியா இருக்கும்போதுதான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களா மாறுவாங்க. முகம் தெரியாத புத்திசாலித்தனம், த பவர் ஆஃப் சைலன்ஸ். நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கவனிக்கும் போது மத்தவங்க தப்பு பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அவங்க பலவீனமோ அவங்க சிந்தனை போக்கும் தெரிஞ்சிரும். நீங்க முன்கூட்டியே உங்களை சரி செஞ்சுக்கலாம். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் அந்த இடத்துலயே மாஸ்டர். இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். ஆணவம், த ஈகோ ட்ராப். அறிவுங்கிறது ஒரு பெரிய கடல். அதை எப்போ நீங்க எனக்கு தெரியும்னு மத்தவங்க கிட்ட நிரூபிக்க நினைக்கிறீங்களோ அப்போ அந்த அறிவுங்கிறது உங்க ஈகோவா மாறிடும். ஈகோ இருக்கிற இடத்துல வளர்ச்சி இருக்காது. அமைதியா இருந்தா அந்த அறிவு உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க அதை எப்போ காட்டிக்கிறீங்களோ அப்போ அந்த அறிவு மத்தவங்க முன்னாடி ஒரு பிம்பமாயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, சத்தமா இருக்கிற ஆறு தான் அபாயம், ஆழமான கிணறு அமைதியா இருக்கும். நீங்க புத்திசாலினா அதை உங்க செயல்ல காட்டுங்க, பேச்சுல இல்ல. உங்கள் அறிவை நிரூபிக்க முயற்படாதீர்கள். உங்கள் செயல்களே நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதை உலகத்திற்கு உணர்த்தட்டும். 11வது, அடுத்தவர்களின் குறைகள், கிரிட்டிசிசம் ஆஃப் அதர்ஸ். ஏன் இதை குறைத்து கொள்ள வேண்டும்? பிறர் குறையை சொல்லாதே என்று பெரியவர்கள் சொல்வதற்கு பின்னால் பெரிய வாழ்வியல் தத்துவம் இருக்கிறது. ஒருத்தரை பத்தி குறை பேசுறது நமக்கு பொழுதுபோக்கா தெரிஞ்சாலும் அது நமக்கே அறியாமல் நம் வாழ்க்கையை பாதிக்கும். ஏன் இதை தவிர்க்கணும்னா, உங்கள் மனதின் கண்ணாடியே உலகம். நீங்க மத்தவங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அதுதான் உங்க மனசோட பிரதிபலிப்பு. ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய மட்டுமே நீங்க பார்த்து பேசிக்கிட்டே இருந்தா உங்க ஆழ் மனசுல குறைங்கிற விஷயம் மட்டுமே பதிவாகும். ஒரு கட்டத்துல நீங்க பார்க்கிற எல்லாத்துலயும் குறைய மட்டுமே பார்க்கிற ஒரு நெகட்டிவ் மனுஷனா மாறிடுவீங்க. நல்ல விஷயங்களை கவனிச்சு பாராட்டுற மனசுதான் உங்க வாழ்க்கைய அழகாக்கும். உங்க நேரமும் சக்தியும் வீணாகும். ஒருத்தரை பத்தி குறை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் செலவாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம்னு நீங்க பிளான் பண்ணிருக்கலாம். அடுத்தவன் வாழ்க்கைய தோன்றதுல கிடைக்கிற மகிழ்ச்சி வெறும் சில நிமிஷங்கள் தான். ஆனா அது உங்க ஒழுக்கத்தையும் வேலையையும் பின்னுக்கு தள்ளிடும். தனிப்பட்ட மதிப்பு குறையும், லாஸ் ஆஃப் ரெப்யூட்டேஷன். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து மத்தவங்கள பத்தி குறை பேசுறாங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இவன் என்கிட்ட இப்படி பேசுறான்னா மத்தவங்க கிட்ட என்ன பத்தி எப்படி பேசுவான்னு நினைப்பீங்கல்ல. அதே மாதிரிதான் நீங்க மத்தவங்கள பத்தி பேசும்போது உங்க மேல இருக்கிற மதிப்பு மத்தவங்க முன்னாடி குறையும். அமைதியா இருக்கிறவங்க மத்தவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்காதவங்க தான் உலகத்துல மரியாதைக்குரியவங்களா இருப்பாங்க. வினையும் வினையும், லா ஆஃப் கர்மா. புத்தர் சொல்றது போல, யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்க விரல் நீட்டி பேசும்போது மீதி 3 விரல்களும் உங்களையே தான் நோக்கி இருக்கும். மத்தவங்களை விமர்சிப்பது என்பது உங்களை நீங்களே விமர்சித்துக் கொள்வதற்கு சமம். ஒவ்வொருத்தரும் ஒரு போராட்டத்துல இருக்காங்க. அவங்க குறைய சொல்றதுக்கு பதிலா அவங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு மௌனமா இருக்கிறது தான் பெரிய புத்திசாலித்தனம். ஒரு சின்ன டிப்ஸ், எப்போதெல்லாம் மத்தவங்களை பத்தி குறை சொல்லணும்னு தோணுதோ அப்ப மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த விஷயம் என்னோட வாழ்க்கைக்கு என்ன பயன் கொடுக்க போகுது? எந்த பயனும் இல்லைன்னு புரிஞ்சா அந்த பேச்ச அங்கேயே விட்டுருங்க. இந்த 12 ரகசியங்களையும் நீங்க முழுமையா கடைபிடிச்சா நீங்க மத்தவங்க பார்வையில ஒரு சாதாரண மனிதனா இருக்கலாம். ஆனா உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வெற்றியாளர். ஏன்னா வெளியே தெரியாம நீங்க செய்யற இந்த ரகசியமான விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அடித்தளத்தை உருவாக்கும். புத்தரின் வழியில் அமைதியாக இருங்கள், ரகசியமாக செயல்படுங்கள். உலகம் உங்களை தானாகவே தேடி வரும். அமைதியா இருங்க, ஆழமா யோசிங்க, ரகசியமா செயல்படுங்க. வெற்றி உங்களை தேடி வரும். நன்றி.